மேடையில் இருக்கின்ற அனைவரும் பெயரையும் சொல்லி தவிர்க்கின்றேன். வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற ஆண்டோரை சார்ந்தவர்களே, மீடியா நண்பர்களே, என் கண்ணின் மணிகளே, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் காரணம் இன்பா. அவர் நிறையா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாரு. நான் சிவாஜியோடு நிறையா படங்களில் பண்ண இருந்தாலும் சிவாஜி பற்றி புள்ளிவரோட ஆண்டுகளோடு தேதி வாரியாக பல செய்திகளை தன்னுடைய முதல் புத்தகத்திலே அவர் சொல்லியிருந்தார். அதை அடிப்படையாக தான் சிவாஜியை பற்றி மிகச்சிறிய ஒரு உரை கட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது எனக்கு இன்பாவுடைய புத்தகம் மிகவும் உதவியானது. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் விற்காமல் இருந்தது. நான் சென்ற ஆண்டு ஒரு 16,000 பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 16,000 பேர் முன்னாடி 1 மணி 30 நிமிஷம். முக்கியமாக நீங்கள் சிவாஜி 35 வயசு வரைக்கும் பல படங்களில் சௌகரியமாக நடத்திய விஷயத்தை பூரா ஒரே மூச்சில் 75 வயசில் பேசுகிறது. ஒரே மூச்சில் 30-32 வருஷம் சிவாஜி பண்ண அத்தனை படங்களுடைய ஒட்ட வசனத்தையும் ஒரே டேக் உள்ள கிடையாது. அப்படி பண்ண ஒரு நான் பிறந்த காலத்தில் சினிமா பார்க்குறதுங்கிறது ஒரு பீடி சிகரெட் குடிக்கிற மாதிரி மது மாதிரி ஒரு கெட்ட படம். அது பாவமாரி. அதனால தீபாவளி பொங்கல் 2 நாள் மட்டும் படத்துக்கு அனுப்புவாங்க. அது மேட்னி ஷோ போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். அப்படி ஒரு நாள் வணங்காமணி படத்தை 1956 கோயம்புத்தூர் அண்ணாடி தியேட்டரில் போய் பார்த்தேன். வசனம் எழுதுந்து புலவர் ஏகே வேலன், அதை நடிச்சவரும் நம்ம வாத்தியார்னா என் உடம்புக்குள்ள நடிப்பு சமமாக ஓடும். ரத்தம் மொத்தமே ஆகுது. என்னுடைய ரத்தம் மொத்தமே அவருடைய அணுகில் தான் உடம்புல ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை பார்த்தேன். வாத்தியார் ஒரு சிற்பி வேஷம் பண்ணுவார். சாவத்தில் இளவரசியை நடிக்கும். இளவரசியை ஒரு சிற்பி லவ் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுவார் ராஜா. இவன் கேட்காம லவ் பண்ணுவான். நாடு கடத்தலான்னு உத்தரவு போடுவாங்க. அம்மாக்காரி ஆராய்ச்சி பண்ணி அடித்து ஊரை கூட்டி சபையை கூட்டி கேட்கும்போது தூக்கு தண்டனை வேண்டாம், நாடு கடத்திடலான்னு சொல்லுவாங்க. சிவாஜி வருவார். கண்ணப்பா சொல்லுவாங்க, மகனே நீ சுதந்திர பட வேடான்னு. என்னம்மா சொல்கிறீங்க, உன்னை நாடு கடத்திருக்கோம். நான் யாருடைய கட்டளை இது? மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை. இந்த கட்டளையிலே நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போய் என்று கூற இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்கும் சிங்க திருநாட்டை விட்டு போய் என்று கூட இவர்கள் யார்? பூமணக்கும் பொதிய தென்றலை நிறுத்ததா? உடல் செலுக்கும் குத்தாலத்து அறிவியலை நிறுத்ததா? புல்தரையும் விஷக்கூடும் உடைக்க இடமற்ற தலைமையில் மட்டுமே தாங்குவதற்கு மறுத்தாளா? அம்மா, உள்ளே கள்ளம் வைத்து உதட்டிலே தேன் பூசி வஞ்சம் தீர்த்து நஞ்சின் குடியோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை முட்டும் மலை சிரிந்தாலும் வையம் மதுர பாடும் கடல் எதிர்த்து விளங்கினாலும் ஒப்ப மாட்டேன். அந்த இமயத்தில் கொச்சிலே கொடியேற்ற சென்றால் ஒருவன், கடலுக்கு அப்பால் வெற்றி தூணிட்டு சென்றால் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலிகிட்டு பழனி கண்டான் என்றெல்லாம் விருது பெகண்டோர் எம் முன்னோர். அப்படியே வந்த நான் புகழம் தேடி ஓடுவதா? ஓடுவதற்கு ஒரு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கல்தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி முதுவஜகம் வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொண்ட புண்ணிய பூமி தான் பெற்ற மனிதனை அனாதை அவர்களுடைய அவதவி செய்யார்கள். என் பச்சை ரத்தத்தை வெட்டினால் 8 பலன்கள், என் உடலை வெட்டு வந்தால் கண்டம் கண்டமாக வெட்டி நான் பிறந்த மண்ணோடு மண்ணாக போத்தி விடுங்கள். ஆனால் என் தாயத்துக்கு மட்டும் நீ வெட்டாதீர்கள் அம்மா, என் தாயத்துக்கு வெட்டாதீர்கள். சரி, நம்ம சாகரத்துல அந்த மனுஷனை பார்த்து சேர்த்து போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு சாகிற வாய்ப்பு இல்லை. அந்த மனுஷன் சந்திக்கிற வாய்ப்பு 2 வருஷத்தையே எனக்கு கிடைச்சது. 1958 சென்னை வந்தேன். சிவாஜி குடும்பம் நெருக்கமாக நண்பர் கண்ணுமிச்சான்னு உடைபடுத்துக்கார் பொள்ளாச்சி பக்கம். அவர் வீட்டில் சிவாஜி குடும்பம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் மோகன்ராஜ் ஒரு கம்பெனியில், விளம்பர கம்பெனியில், ஓவிய கம்பெனியில் அப்ரசன்ட் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் ஓவிய கலைகளில் போய் 6 ஆண்டுகள் படித்து இந்தியா பூரா சுற்றி ஓவியம் இருந்தேன். காலம் மாற்றத்தை நான் 1965 நடிக்கிறதுக்கு இருந்தேன். ஜெமினி அதிபர் எடுத்த மோட்டார் சுந்தரமுடைய படத்தில் சிவாஜி அவர்களுக்கு மருமகனாக மூத்த மகளுக்கு மாப்பிள்ளையாக நடித்தேன். அது முடிஞ்ச டைம்லேயே கந்தன் கணி படத்துக்கு 36 பேர் டெஸ்ட் எடுத்தாங்க. முருகன் வயசுக்கு 36 பேருக்கு டெஸ்ட் எடுத்து கடைசியில் என்ன முடிவு பண்ணி நான் தான் முதல்ல நினச்சேன்.
நடிப்பை பற்றி என்ன கேட்டால் ஏபிசிடி கூட தெரியாத அப்படின்னா எனக்கு முருகனுக்கு சேனாதிபதி வீரபாகு தான் என் வாத்தியார் சிவாஜி நடிக்கிறாரு. வீரபாகு தூதனுக்குள்ள சோழனுக்கிட்ட சோழன் வந்து அசோகன் நடிக்கிறாங்க. அந்த 2 பேர் சீன மோதான் ஷூட்டிங் போய் பார்த்தேன். அசோகன் வந்து இவ்வளோ உயர கீழே வச்சிருக்கிறாரு, ஆட்டுக்கடா மாதிரி மீச காதை தாண்டி போயிட்டு கருத்த உருவம் உயர்ந்த உருவம். இந்த அசோகன் வந்து சிவாஜி பார்த்து கேட்கிற, முருகனா யாரவன், அவனை யாரென்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமலர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீகலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நீ யார், உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழ் விரிவைக்கும் ஆயகரை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை முதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவனுக்கு தூதுவன், வீரபாகு தேவன். வேலவனுக்கு தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மையிட்டு ஓதுபவன். சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன 1000 முகம் படைத்தவனாலும் என்ன? இந்த சூழ்நிலை வெள்ள உடலில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் உடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடரை போடாமா. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒப்பேற்ற முடியாது, சும்மா மூங்கில் மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணி அப்புறம் நாடகங்கள் சொந்த ட்ரூப் ஆரம்பித்தேன். சொந்த ட்ரூப் ஆரம்பித்து ஒரு 250 நாடகங்கள் கூட இதுக்கு தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் மேஜர் சுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து இந்தியா பூரா 1000 நாடகங்கள் போய் இந்தியாவில் எல்லா நகரங்களுக்கும் போய் 1000 நாடகங்களில் நடிக்கிறேன். அந்த 1000 நாடகம் நடிக்கும் போது மனப்பாடம் பண்ணுகின்ற ஆற்றல் வந்து எனக்குள்ள வந்து மனப்பாடம் நான் எப்போ வந்துச்சு? 67 வயதிலே கம்பராமாயணம் வந்து 10,520 பாடம், 5 மட்டும் 10,000. நீங்கள் வாழ்நாள் கூட உட்காந்து படிக்க முடியாது. 10,520 பாடம் கம்பராமாயணம். அதை நான் படிக்க ஆரம்பித்து 67 வயதில் ஓராண்டு தான் படித்தேன். 10,000 சுருக்கி 1000 ஆக்கி 1000 100 ஆக்கி 100 பாடலை சொல்லி முடிக்கும் போது கம்பராமாயண கதை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி பேச்சு மொழியில் சொல்லி முடித்து அது 1.5 லட்சம் டிவிக்கு போயிருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மகாபாரதம் கம்பராமாயணம் 4 மடங்கு பெரிய மகாபாரதம், அதை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி 2 மணி 10 நிமிஷத்தில் ஒரு சுட்டு தண்ணி குடிக்காம ஒரு பேப்பர் இல்லாமல் உங்களை போல 6500 மாணவர்கள் பேராசிரியர் முன்னாடியே போய் நிகழ்த்தினேன். இதெல்லாம் எது சொல்கிறேன் என்றால், நீங்கள் என்னுடைய குழந்தைகள் நீங்கள்லாம் வந்து எங்கேயோ போக வேண்டிய என்னை கூட 100 மடங்கு சாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க. நீங்கள் 100 மடங்கு 1 மடங்கு இல்லை. ஜனகன் வீட்டுக்கு விஸ்வாமித்திர ராமனை கூட்டிட்டு போனான். தாடகை வந்து விஸ்வாமித்திர தவங்களுக்கு போது தாடகை வர்றான். தாடகை வழியில் வந்த தாடகை அதை எப்படி ராமன் அம்மூட்டு போனான் அப்படின்னு ஒரு பாட்டு கம்பு எழுதுறான். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகைதன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புயவலியை உருவ நோக்கையா உலை உருவ கமல் கனல் உண்மையுடன் தாரகைதன் புறமுருவி மலை உருவி மரமுருவி மண்ணுருவி உருவாடினான். அந்த வில்லை வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கண்ணு செம்புறதுக்குள்ள அந்த வில்லை ராம உழைச்சிட்டாங்க பார்த்துடலாம். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாடில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கால் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா. அவ்வளோ சரி கண்ணை முடிக்கிறதுக்குள்ள குறைச்சிட்டாங்க. அப்போ ஜனகன் வந்து சீதைய ராமனுக்கு எப்படி கல்யாணம் வச்சான்னு ஒரு பாட்டு ராமன் சொல்றாங்க. கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என என் மாமகள் தன்னோடு மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்கையில் ஈந்தான் அப்படின்னு. பரத நாடாளனும் ராம பஞ்சாமத்தை காட்டுக்கு கொண்டு நயவஞ்சகமாக கைகை ராமன் கூட்டி எப்படி சொல்றான். ஆடிசூழ் உலகையெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாடுஞ்சடைகள் தாங்கி தாங்க அரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் அப்படிங்கிறான். இங்கிருந்து குகன் புறப்பட்டு போயிட்டான் காட்டுக்கு. அங்கே கங்கை கரையில் வந்து
குகனை மீட் பண்ணுறான் ராமன், சொந்த சகோதரனை ஏற்றுக்கிறான், அங்கே தண்டகாரன் போயிடுறான். இப்போ பரதன் பின்னாடி வந்து படையோடு காட்டுக்கு வர்றான். நாடாள வேண்டிய ராமனை காட்டுக்கு அனுப்பி சண்டை பட போகிற வரையா வாடாட்டே நெருப்பம் போட்டு போடுறேன்னு சொல்லி கறி விட்டுருக்கிறான். அது சொல்கிறான், அஞ்சன வண்ணன் என் நாடுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சன யார செய்திய மன்னர் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமிழ்கின்ற செல்லாவோ உயிர்ந்தவர் போய்விடு நாய்முகன் என்று ஏசாரோ வாடா பார்க்கலாம்ங்கிறான். ஆனால் கிட்ட வர பார்த்தா பரதன் வந்து போர்க்கவசம் இதை போட்டுக்கல, காவி எடுத்து வச்சுக்கிறான், கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு இருக்குது. ஐயோ இந்த பையனுக்கு நம்ம தப்பாக நினச்சிருமே, ராமன் தம்பியாச்சு என்னையா நடந்துச்சுன்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் பாட்னார் வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்னார் வீட்டுக்கு போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட 2 வரத்தை வாங்கி எங்கள் அண்ணனை காட்டுக்கு என்ன அனுப்பிட்டு எங்கள் அப்பா மேலே வந்து அனுப்பிட்டான். எங்கள் அண்ணன் காரில் வந்து கெஞ்சி கூட்டிகிட்டு போய் நாடாளுக்கு அதை கற்று வந்தேன். அடாடாடாடே ஆகிற ராம சேர்ந்தால் வரதா உனக்கு அப்படி ஒரு பாட்டு சொன்னான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவனை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது ஓடி நோய் நன்மை கண்டால் 1000 ராமர் என்கேள் ஆவனோ தெரியும் நம்மா அப்படிங்கிறான். காட்டு இருக்கிறாங்க, சூர்பனக வந்தான். ராமனை பார்த்தோன்னே அவன் மேலே மையில் வந்துடுது, காதல் வந்துடுது, காமம் வந்துடுது. அவன் எப்படியாவது கூடி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறான். அலங்காரம் பண்ணி எப்படி போனான்னு சொன்னா தெரியுமா? பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மனுங்க செஞ்செவிய கஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அஞ்சொல் என மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தானா. போனால் எனக்கு வந்த நோக்கம் லட்சுமணன் புரிஞ்சு போச்சு. ஏன்னா என் அண்ணனுக்கு விஷப்பண்ண வந்துக்கா தெரிஞ்சோடனே அவள் காதத்துக்கு மூக்கத்து அசிங்கம் பண்ணிடுறான் லட்சுமணன். உடனே என்ன போகுது, மூக்கிலேருந்து ரத்தம் வடிக்குது, காதுலேருந்து ரத்தம் வடிக்குது, காம்புலேருந்து ரத்தம் வடிக்குது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, சரி உடம்புலாம் செதில் வருது, கண்ணீர் செதில் சேராகி போச்சு. பட் அழுது இருக்கான். ஆற்றுக்கு போயிட்டு ராமன் பிடிச்சிட்டு வர்றான். பைத்தியக்கார பையில நான் உனக்கு கையை பிடிச்சோட அழுத்தேன், கையை பிடிச்சா உனக்கு ஆசைப்பட்ட பாதத்துக்கு அசிங்கப்பட்டுங்கடா என்று சூழ்பனை கேட்குறான். வந்தானை முகம் நோக்கி வயிறரைத்து மழை கண்ணீர் சென்றாரை குருதியோடு செழுநிலத்தை சேராக்கி அந்தோ உன் திருமேனிக்கு அன்பழைத்த வன்படையால் எந்தா யான் பட்டபடி இதுதான் என்று எதிர் விழுந்தான். நேராக போனான், ராவணன்கிட்ட போனான். அண்ணா அண்ணா சீலைன்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், உலகத்தில் அந்த மாதிரி பேரழி கிடையாது, அப்படி எப்படியாவது உனக்கு சமாளித்து கூட்டிக்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்குள்ள அந்த பயில வந்து எனக்கு மூக்கத்து காதத்தை அசிங்கி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் ராவணனை பற்றி அப்படின்னு சொல்ல தெரியுமா? ராவணன் வந்து கம்பன் அப்படி தூக்கி சொன்னான், சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த பயலுகள்லாம் வந்து என் பேரை சொன்ன ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க. ராவணன் சொல்கிறான், சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்கெல்லாம் இந்த பயலுக என் பேரை சொன்ன ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஆளு நான் எவனாருக்கு எதா வருமா? எந்த பேரழகியோடு சல்லாவிடும் போது தலை வணங்க மாட்டான் அப்படின்னு பாட்டு கம்ம சொல்றான். புலியினதல் உடையாலும் பொன்னாடை முனைந்தாலும் பூவினாலும் நதியும் பலத்தார் அல்லர் தேவரில் இங்கு யாவரின் நாட்டவல்லார் மெலியும் முளை துடிக்கும் முளை வேயிலந்தோர் சேரிக்கன் மெந்தி மாதம் வலியனிடம் புலவியினும் வணங்காத மகனதை வயங்க மன்னோம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க. பத்தி போனா காட்டுல போய் சீதை கடத்துட்டு போய் அசோகத்தை கற்பூரை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அனுமன் தேடி போய் கனையாடை கொடுத்து பார்த்துட்டு, அம்மா ஐயா என்ன சொல்லணும்னு சொன்னான். ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் மாமனார் தசவனுக்கு ஏகப்பட்ட சம்சாரம் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் கோசலை கையை சொல்லுற 3 பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் என் கையை ராமச்சந்திரன் மூச்சி விதிலைக்கு வந்து முதல்ல என் கையை தொட்ட போது இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் துடை சொன்னான். அதை போய் சொன்னான். வந்து என்னை கரம்பத்திய வைகள் வாய் இந்த 2 மாதரை சிந்தையாலும் தொழேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். அது புறப்பட்டு போயிட்டான். போர் ஆரம்பிச்சாச்சு. கும்பகர்ணனை போருக்கு போகிறான். கும்பகர்ணனை போருக்கு போனால் அந்த பக்கத்தில் விபீஷண முனியே போயிட்டான் ராமன்கிட்ட. ராமன் வந்து தூது அனுப்புகிறான். கும்பகர்ணனை விபீஷணனை பார்த்து கலங்கி போயிடுறான். அட பைத்தியக்காரா, ராம லட்சுமணன் விடக்கூடிய அம்பு படையில் நம்ம அசுரோகமே அழிஞ்சு நாசமாக போகுது. காக்கா குருவி நாய் நிதி நிற்காம எண்ணும் தண்ணி இறைச்சப்படவாது நீ கிடச்சி எதுக்கடா இந்த பக்கம் வந்த அப்படிங்கிறான். ஐயனி அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி ஆங்கே உயிர்களை எண்ணின் மற்ற வழக்கராய் உள்ளோர் எல்லாம் மொய்களை மாறியாரை இறந்து பால் உழுதுபட்டால் கையினால் நீர் நல்கி கடன் பழிக்காலை காட்டா எடுக்கிறா இங்க வந்த அப்படிங்கிறான். வார் நடக்குது. வாரத்தை கும்பகர்ணனே செத்து போயிட்டான். மிகப்பெரிய வீரம், வலது தரம் மாதிரி. கும்பகர்ணன் செத்து போனா ஆடி போயிட்டான் ராவணன். ஆடி போன ராவணன் அப்ப கூட சீதை மேல் உள்ள காதல் காமம் ஈர்ப்பு குறையல.
சொல்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் செய்தியாக தெரியுது, கூப்பிட பேரெல்லாம் செய்தியாக இருக்குது, சந்திக்கிற கண்கள்லாம் செய்தி கிடையாது. அம்மா ஒரே ஒரு தடவை இணங்க மாட்டாங்கிறான். பின்னலாம் நீரே ஆக்கி வேறலாம் உமரே ஆக்கி கண்ணலாம் நுண்கண் ஆக்கி காமவேல் என்னும் நாம தண்டலை வானுமாக்கி ஐங்கனைக்கு அறியத்தக்க புண்ணலாம் எனக்கு ஆக்கி விபரீதப்படுத்தி விட்டாய் ஒரே ஒரு பாட்டி எழுதுங்கிறான். அதுக்காக சொல்கிறான், மழையா மழையா அழுவிட்ட மழையா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்பை பட்டினி போட்டு வாட்டி ஒரு கொஞ்சம் இல்லை உன் முன்னாடி ஏன் உயிரோடு தெரியுமா? என் கையை துறையே இல்லாத ஆவணங்கள் அணைச்சிட்டு இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை சாகிறதுக்குள்ள ஒரு நிலையாவது பார்க்க மாட்டோமாங்க நம்பிக்கிட்டாண்டா உயிரோட கேட்கிறான். உனிலா யாக்கை வேணி உயர்வுகள் சூடாது உன் முன் நானிராது இருந்தேன் நல்லேன் நவையல் குணங்கள் என்னும் பூனலாம் கொடுத்த வேண்டி புண்ணிய மூச்சு தன்னை காணலாம் என்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய் அப்படின்னா கடைசியில் ராமன் விட்ட ஒரு அம்பு இந்த மாபெரும் ராமனை சாய்த்து விட்டது. எப்படிப்பட்ட ஆள் 3 கோடி நாட்களை ஆயுளாக வாங்கி வந்தவன். 30 தேவலை எவ்வளவு எழுத முடியாது. 8 இருக்கிற 8 மாதம் ஜெயத்தை பார்க்குறேன். அப்பேற்பட்ட ராமனுடைய உடம்புக்குள்ள ராமன் தமது போய் உயிர் எதுக்கு தேடிய சாப்பிட்டு வெளியே வச்சுக்கிறான். 3 கோடி வாழ்நாடு என்னுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும் ஏனைத்து கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவரை தின்று மாறும் 3 உயிர் வருகை புறப்போச்சல் ஆகவன் புரிந்தவாடு. இந்த மாதிரி 100 பாட்டை 2 மணி 10 நிமிஷத்துல 10 வருஷம் முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாத்தியம். நான் 1 வருஷம் படித்தேன். நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணால் இந்த முயற்சியை 3 மாதத்தில் பண்ணலாம். தாயே குழந்தைகளா யாராவது ஒருத்தருப்பா செஞ்சு காத்து என் மத்தியில் பாதுகா இருக்கப்பா. யாராவது ஒருத்தர் வந்து 3 மாதத்தை படித்து ஐயா அந்த மாதிரி 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ராமாயணம் மனப்பாடம் சொன்னால் என் நெஞ்சில் பாதுகாப்பு யாராவது செஞ்சு காட்டுங்க. இதை நான் சொன்ன காரணமே நீங்கள் வாழ்க்கையில் லட்சியம்ங்கிறது நெருப்புமாய் இருக்கணும். லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் மட்டும் போதாது உழைக்கிறதுக்கு ராத்திரி பல பாடுபடணும். ஒரு பாட்டு மண்டபம் நிற்கவே மாட்டேங்குது. என்னென்னோ பண்ணி பார்த்தேன், நம்ப மாட்டேன். 20 தடவை எத்தனை மணிக்கு இருந்தேன்? அதிகாலை 3 மணிக்கு 20 தடவை எழுதி பார்த்தேன். அந்த பாட்டு மண்டபம் நிற்க மாட்டேங்குது. வல்லறக்கரின் மாதுமலையை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டுதல் கல்லறக்கும் கடுமையல்ல நின் சில்லறக்கின்ற சேவலை போதிருந்தால் அந்த வரியை மண்டை நிற்க மாட்டேங்குது. 20 தடவை அதிகாலை 3 மணிக்கு எழுதி பார்த்தேன். உழைக்காமல் எது வராது. சிவகுமாருக்கு ஒளிவிட்ட போடுறாதீங்க. வேறு சின்ன வாழ்க்கை சாதிக்க முடியும். அதை விட ஞாபகம் முடிவு வந்துடுறேன். என் வாஜா சிவாஜி எழுதிருக்கிற போது ஜெயலலிதா அம்மையாரோட தலைமையில் சேப்பாக்கில் ஒரு விழா எடுத்தாங்க. அகில இந்திய அளவில் பெரிய எல்லா துறையை சேர்ந்த நடிகர்கள் இருந்தாங்க. எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் நான் சிவாஜியை பற்றி உரை கேட்கிறேன். பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலை உலகின் நாயகி கலைவாணி ஆசிரியரை வரமாய் பெற்று தரையில் வரலாறு உடைத்திட்டான். ஒரு சான் முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரல் தீன் தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக கட்டபொம்மனாக, சிவாஜியாக செங்குட்டுவனாக, அரிச்சந்திரனாக அசோகனாக, அப்பராக 5ஆம் ஜார்ஜாக, பாரதியாக கொட்டை பாண்டியனாக, வாவுசியாக வாஞ்சியாக அவன் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 வகை காட்டினான். மரவேறிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சட்டி சுற்றதலா பாடலுக்கு ஒரு நடை, போனால் போகட்டும் போடாமல் ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களில் நமக்கு நவராசியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று தமிழ் திரையுலக வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜி, ஓங்க அவர்கள். நன்றி.